பேருக்கும் பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்களோடு இருந்து இந்த ஊழியத்தை செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 52 வாரங்களும் கர்த்தர் நமக்கு இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்து கொடுத்தார். ஆமென். இயற்கைகளினாலேயோ செயற்கைகளினாலோ தடை வரல. கிராமத்தில் மாத்திரம் ஒரே ஒரு சகோதரர் சனிக்கிழமை ராத்திரி மரித்து விட்டார். ஐயோ, ஆராதனை எப்படியோ தெரியலையே கிராமத்தில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நேராக ஆராதனை கடந்து போனால் ஜனங்கள் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த குடும்பத்தாரை தவிர மீதி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படி 52 வாரமும் இந்த ஆராதனையை நடத்த கிருபை தந்தார். கரங்களை ஒரு வாட்டி தட்டி. அதே போல் 52 வாரமும் இந்த ஆராதனை கலந்து கொண்ட பிள்ளைங்க கைதியான்னு தூக்க சொல்ல மாட்டேன், ஏன்னா வராதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. 52 வாரமும் தூரத்துல இருந்தெல்லாம் பிள்ளைகள் வந்து சரியா ஆராதனையில் கலந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அவங்களுக்காக ஒரு தடவை கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஆமென். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான, அது என்ன ஆசீர்வாதங்களை பெறுவான்னு போட்டிருந்தா கூட நீங்கள் அந்த பைபிளை நிறுத்திட்டு இருக்கலாம். பரிபூர்ணமான ஆசீர்வாதம் என்னன்னா, பரலோகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் பெற்றுப்பாங்களாம். உண்மையா இருக்கிறவங்க. உண்மையா இல்லாதவங்க ஆசீர்வாதம் பெறுவாங்க. சோறு சாப்பிடுவாங்க, துணி உடுத்துவாங்க, போவாங்க, வருவாங்க, அவ்வளவுதான். பரலோகம் ஏற்படுத்தி வைத்த ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஏன் சகல பரிபூர்ணம் எல்லாம் அவர் கரத்தில் வாசமாக இருக்கிறது. ஆமீன். அதனால கர்த்தர் நல்லவர். உங்களோட இருந்து ஊழியம் செய்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லாம் படித்தவங்க, நல்ல என்னை விட ரொம்ப பண்பாளர்கள், நல்ல குணம் நிறைஞ்சவங்களாம் சபையில் இருக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கை தசமபாகங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். மேக்சிமம் என் குடும்பத்தை நடத்துறதுக்கான காணிக்கைகளை நான் இந்த சபையினுடைய வருமானங்களிலிருந்து எடுப்பதில்லை. அதை நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த வருமானங்களிலிருந்து என்னுடைய தேவைக்கான காணிக்கைகளை நான் ஒருபோதும் எடுப்பதில்லை. என்னை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் வெளி ஊழியங்களுக்கு போகும்போது எனக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கைகளை வைத்து இந்த என்னுடைய குடும்பத்தை நான் நடத்துகிறேன். முழுக்க முழுக்க நம்முடைய திட்டம் சபை கட்டணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஒரு ஹாஸ்டல் கட்டணும், ஒரு ஆசிரமம் கட்டணும். அந்த ஆசிரமத்துக்கு மேலே ஒரு பைபிள் காலேஜ் கட்டணும். ஏன்னா இப்போவே நிறைய பேர் புக்கிங் பண்ணுறாங்க ஹாஸ்டல்லாம். பாஸ்டர் கட்டுங்க, நான் இந்த சபையில் ஒரு 7-8 டிக்கெட் இருக்குது, நீங்கள் கட்டுங்க பாஸ்டர், நான் என்ன பண்ணுறேன் வந்துடுறேன் பாஸ்டர். கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒரு ஹாஸ்டல் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. உங்கள் அடக்க ஆராதனை என் கையில் தான். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. சூப்பராக உங்கள் பையன் எடுக்கிறத விட சூப்பராக எடுப்பேன். கர்த்தர் நல்லவர். அதனால் உங்களை கைவிட மாட்டார் கர்த்தர். நானும் கைவிட மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அனாதை. எனக்கு நீங்கள் மட்டும்தான் ஆதரவு. எப்பொழுதும் நான் சொல்லுவேன், எனக்குன்ற யாருமே கிடையாது. எனக்கு இந்த உலகத்தில் என்னை நேசிக்கிறதுக்குன்னு யாருமே கிடையாது. நான் இருக்கிறத கர்த்தர் பார்க்குறார், என் சூழ்நிலைகளை பார்க்குறார். எனக்கு விசுவாசிகள் தான். எப்போவும் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக சோகமாயிடுவேன். அன்றைக்கி பூரா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுவேன், சரியாக சாப்பிட மாட்டேன். நேற்று தினத்தில் ஒரு குழந்தைக்கு பனிக்கூடம் உடஞ்சி, எத்தனை நாள் ஆச்சு ரம்யா பனிக்கூடம் உடஞ்சி? அந்த பொண்ணுக்கு செல்விக்கு 10 நாள் பனிக்கூடம். 2 நாளா 2 நாள் 3 நாள் ஆகி உள்ள அந்த மலத்தெல்லாம் குழந்தை சாப்பிட்டு நுரையீரல் ஃபுல்லாக அடைச்சி புழைக்காது எடுத்துன்னு போயிடுங்கன்னிட்டாங்க திருவள்ளூரில். அறிவு இல்லையா 2 நாள் கழிச்சுன்னு. அது பார்த்ததுலேருந்து என்னால் தாங்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த புள்ள அது ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்தப்போ பால் வரல அதுக்கு கூட்டுறதுக்கு. நீ நம்ம சாமியை விட்டியே அந்த கடவுள்கிட்ட போன, அதனால தான் உனக்கு பால் வரலன்னு சொல்லி அந்த ஊரெல்லாம், இந்த குழந்தை செத்துடுச்சுன்னா அதோட அவ்வளோதான். அந்த ஊர் கிராமத்தில் அந்த பொண்ணை சாவடிச்சிருவானுங்க. ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி ஃபுல்லாக அழுத, ஆண்டவரே அந்த குழந்தை எப்படியாவது பார்க்கணும் ஆண்டவரே நான் திரும்பன்னு சொல்லி. மறாத நாள் போகும்போது மனைவி அந்த ஐசியூவில் பார்க்க போனால் அங்கே இருந்தவங்க ரொம்ப பயங்கரமாக திட்டி அவங்க என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா, இந்த குழந்தை தான் பிழைக்காது செத்துரும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. எல்லா குழந்தையும் பிழைச்சிக்கும், இந்த குழந்தை செத்துரும் அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. ஆனால் கர்த்தரோட கிருபையினால நேற்றைய தினத்தில் கர்த்தர் அந்த குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வர கிருபை தந்தார். ஆமென். அல்லேலூயா. உங்களோட ஒரு பாரம் வந்துடுச்சுன்னா அதில் ஒரு சொல்யூஷன் பார்த்து அது தீர்ற வரைக்கும் நாங்கள் இங்கே விட மாட்டோம். அது கர்த்தர் பார்க்குறாரு எங்களை. ஆமென். அதனால கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் பாஸ்டர் சுந்தரையா சாட்சியை கேட்டு அந்த சாட்சியில் வளர்ந்து ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனைனா அது மாறுற வரைக்கும் உன்னால் பொருளாதாரத்தில் உதவ முடியுமா உதவு, இல்லை ஜபத்தில் தாங்க முடியுமா தாங்கு என்று சொல்லி கொடுத்தார். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சகோதரி சமாதான சிஸ்டர் சொன்னது மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடியே வந்திருக்கிறாங்க. இந்த போதனைகளை நீங்கள் கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து வளர்ந்தீங்கன்னா 10 வருஷத்துக்குள்ள உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு கர்த்தர் மாற்றிடுவார். ஆமென். சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தா இது நகோமியோன்னு கேட்டாங்க பாருங்க, அப்படி கேட்பாங்க. நீங்களா அது? நாங்கள் தான் அது. ஆமென் சொல்லுங்க. அப்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நமக்கு அதிக நேரம் இல்லை. இந்த கடைசி வாரத்திலே கர்த்தர் உங்களோட பேச வேண்டும் என்று என்னிடத்துல ஆவியில பேசின வார்த்தைகள் சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 147ஆம் சங்கீதம் அதனுடைய 15ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 147:15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல்
மகா தீவிரமாய் செல்கிறது. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்க வார்த்தைகள் எவ்வளவு மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று இன்றைய தினத்திலே நாங்கள் ஆண்டவரை படிப்பித்துக் கொள்ள நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். வார்த்தை வல்லமை உம்முடையது, பரலோகமும் ஆண்டவர் இந்த பலிபீடமும் இணைக்கப்படுவதாக. கர்த்தர் பேசி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பூமியிலே கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் செயல்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை சொல்லி இருந்தாரோ, சொல்லி இருக்கிறாரோ, அத்தனையும் இனி வருகிற நாட்களில தீவிரமாய் உங்க வாழ்க்கையில செயல்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? அது உங்க குடும்பத்திற்கான வார்த்தையாக இருக்கலாம், நீங்க செய்யற தொழிலுக்கான வார்த்தையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கான வார்த்தையாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம். பெற்றுக்கொண்டு அநேக நாட்களாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா, என்னோட ஆண்டவர் சொன்னதை சொல்றேன், நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுகிற. கை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் சொன்னதை தீவிரமாய் நிறைவேற்றுகிற. ஆமென். அந்த வார்த்தைங்க பாருங்களேன், அவர் சொல்லி போய் இதை ராஜனுக்கு செய்ய, சொல்லி இதை போய் ஸ்வேதாக்கு செய்யினா அப்படியே கீழ்ப்படிந்து வேகமா வந்து நிறைவேறுதான். ஆங்கிலத்தில் ஸ்விஃப்ட்லி, ஸ்விஃப்ட்னு போட்டிருக்காங்க. ஸ்விஃப்ட்னு ஒரு கார் தான், எனக்கு இப்பதான் அர்த்தமே தெரியும். மிக வேகமாய் செல்லக்கூடியது. அதுக்கு தான் அதுக்கு பேர் என்னன்னு வச்சிருக்கிறான், ஸ்விஃப்ட்னு வச்சிருக்கிறான். ஸ்விஃப்ட்லி, மிக வேகமாக அந்த வார்த்தை என்ன பண்ணுதான், வேகமா போதான், ஸ்விஃப்ட் மாதிரி போதான் பாருங்க, போய் காரியத்தை செய்கிறது. ஆமென். தீவிரமா செய்தான். எப்படி செய்தான்? தீவிரமா. நான் சொல்றேன், கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை அனுப்பினார்னா அது எவ்வளவு ஃபிராக்ஷன் செகண்ட்ல வரும் தெரியுமா உங்களுக்கு? ஃபிராக்ஷன் செகண்ட்ல. எசேக்கியா வியாதிப்பட்டுட்டான், நீ வீட்டு காரியத்தை ரெடி பண்ணி செத்துருவ அப்படின்னு ஏசையா சொல்லிட்டார் பாருங்க. ஏசையா சொன்ன உடனே உண்மையாகவே நான் அரசனா இருந்திருந்தா, ஏசையா ஏன்னா அரசாங்கத்தினுடைய தீர்க்கதரிசி, அவன் ராஜாங்க தீர்க்கதரிசி, அவனுக்கு ராஜாங்கத்திலிருந்து பணம் போது, ராஜாங்கத்திலிருந்து சாப்பாடு கொடுக்குது. ஏசையா இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு என்ன சொல்யூஷன்? எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணலாமா? நீ என்ன சொல்லிட்டு போறிய ஏசையா, என்னை விட்டுட்டு நீ இருன்னு. என் கண்கள் யாரை பார்த்துருக்குன்னு கேட்டா, பூமியில இருக்கிற மனிதனை பார்த்துருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியும். இந்த கண்ணு இருக்கு பாருங்க, இந்த கண்ணை இங்க இருந்து பாருங்களேன், இங்க இருந்து பாருங்களேன். இங்க இருந்து பார்த்தா மிஞ்சி பண்ணா பட்டாபிராம் டைடல் பார்க்க அந்த கோபுரம் தெரியும். அம்பத்தூர்ல இருக்கிற அந்த லேண்டு தெரியுமா? அம்பத்தூர்ல ஒன்று இருக்குது, பெரிய பில்டிங்னா பில்டிங், அது கண்ணாடியிலே இருக்குது. இந்தியா லேண்ட் இங்கேருந்து பார்க்க முடியுமா? இங்கேருந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா, இங்க இருக்கிற நீங்க பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள நட்சத்திரங்களையும் அங்கே இருக்கிற சந்திரனையும் சூரியனும் இந்த கண்ணு பார்க்குது. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? நல்லா கவனிங்க. உங்களுடைய தேவைகள், பிரச்சனை நேரத்தில் மனிதர்களை பார்ப்பது சுயம். உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் பரலோகத்தை பார்ப்பீர்களானால், பரலோகத்தை அது ஜெபம். ஜெபம் மாத்திரமல்ல, நீங்க பார்த்த ஃபிராக்ஷன் செகண்ட் எவ்வளவு நேரத்தில் நீங்க வேணா இருக்க போன் ட்ரை பண்ணி பாருங்களேன், போறதுக்கு டிங் 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 கொஞ்சம் நேரம் ஆகும் பாருங்க. அங்க இருந்து இவர் சொன்ன அடுத்த செகண்ட், ஏசையா திரும்பி போ, என்னுடைய தாசனாகிய எசேக்கியா பார்த்து சொல்லு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவன் சொல்லுகிறதாவது, உன் ஆயுசு நாட்கள் இதை விட வேகம் எங்கேயாவது காட்ட முடியுமா? உங்களால இதை விட வேகம் எங்கே காட்ட முடியுமா? கர்த்தரோட வசனம் என்பது என்ன தெரியுமா? உங்கள் மேல் சொல்லப்பட்டதை தீவிரமாய் கைத்தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமே. காற்றை பார்த்து இறையாதேன்னு சொன்ன காத்து அடங்கலங்க, காத்து உருவான இடமே அடங்கி போச்சுங்க. கடலை பார்த்து அடங்காதன்னு சொன்ன உடனே இந்த ஆள இல்லைங்க, உருவாக்குற இடத்துலயே ஆமேன்னு சொல்லுங்களேன். பார்த்து உயிர்ப்பின்னு சொன்ன உடனே அவன் உடம்புல உயிர் எங்க இருந்து வந்தது தெரியுமா? அங்கிருந்து ஒரு செகண்ட்ல வந்தது. நான் பேசினா உங்களுக்கு ஆமேன்னு சொல்லணும். அவர் வார்த்தையின் வேகம் அவ்வளவு. ஆமேன். பேயை பார்த்து போனார்னா அது போகாம இருக்கவே முடியாது. அதனால தான் பேய் ஒன்று கூட இவர்கிட்ட ரிப்ளையே பேசல. ஒரே ஒரு பேய் பேசிச்சு, அந்த ஜபத்துக்கும் பதில் தந்தார். சில நேரத்தில் பேய்ங்க ஜபத்துக்கு தான் பதில் தரார். என்ன பாஸ்டர் அந்த பொம்பளைக்கு ஜபத்துக்கு பதில் தராருன்றிய, அந்த பேய்க்கும் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. வேண்டிக் கொண்டது இந்த பன்றிகளுக்குள்ளே பேயின் ஜபத்தை கேட்ட ஒரே தெய்வம். கைத்தட்டி சொன்ன அடுத்த செகண்ட் மொத்த பேய் கிளம்பி போயிடுச்சு பாருங்க. நம்மள அந்த எத்தனை 2000 பேய், 2000 பேயை ஓட்டுறதுக்கு 365 நாள் நம்ம அமாவாசை ஜபம் வச்சிருக்கணும். ஒரே வார்த்தை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அவ்வளவு வேகம் நிறைந்தது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்றேன், தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பாதத்தையும் இந்த வேதத்தையும் எந்த மனிதன் பிடித்துக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை என்பது தீவிரமாய் கைத்தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில நான் தேவ பாதத்தையும். எனக்கு ஆச்சரியங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா? எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா? ஏசையாவும் எசேக்கியாவும் நீங்க பைபிள் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்.
அவ்வளோ நெருக்கமான ஒரு ராஜா இவன் தான் அவனை. ஆனா அந்த மனுஷனை போடான்னு விட்டுட்டு மேல பார்த்தான் பாருங்க. அவனுக்கு தெரியும் அந்த வார்த்தை வந்தா நான் சரியாயிடுவேன். அதனாலதான் அருமையான சாலமோன் ராஜஸ்தானத்துக்கு வந்தபோது சொல்லுவான் ஒரு வார்த்தை, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை இன்றைக்கு கையை தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில வாக்கினால் சொன்னவைகளை நல்லா கைத்தட்டி அவர் கரங்களினால், ஆமென். 2 நாளாகமா 6 நாளில் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வார்த்தையினால் சொல்லியதை கரங்களினால் நிறைவேற்றினீர். ஆமென். நான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தானா நடக்குதுன்னு நினைக்கிறோம். நிறைய பேர் அப்படிதான். பாஸ்டர், என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு நான் கிராமத்தில் ஃபோன் பண்ணி கேட்பேன், எப்படி இருக்கிறமா? நல்லா கேட்பேன். லைஃப் இஸ் கோயிங் ஆன் பாஸ்டர் அப்படின்னு. நாட் கோயிங் ஆன். ஆமென் சொல்லுங்க. அவர் வார்த்தையின்படி தான் நடக்குது. உங்களை குறித்து அவர் பரலோகத்தில் என்ன கமெண்ட் பண்றாரோ, ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, தேவன் உன்னை நேசிக்கிறது உண்மையானால், தேவன் உன்னை நடத்துகிறது உண்மையானால், ஒரு ரகசியத்தை சொல்றேன், உன் வாழ்க்கையில எதுவுமே தானாய் நடப்பதில்லை. எல்லாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூற அவர் திட்டத்தின்படி தான் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. பாரிஸ்க்கு போனோம் இப்போ ராஜேந்திரன் பிரதர். போன் என் வண்டியை கொடுத்து அனுப்புறேன். அவர் முதல்ல என்ன கேட்பார் தெரியுமா? பாரிஸ் போறதுன்னா வண்டி பெட்ரோல்லாம் பார்க்க மாட்டார். எதுங்க பேச ஹெல்மெட் எடுங்க சார் அப்படின்னாரு. என்ன கேட்பாரு? ஹெல்மெட் இல்லாத பாரிஸ் போக முடியுமா? ஏன்? இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்குது. லைசன்ஸ் எடுக்கணும், அதை போடணும். ஆதார் கார்டு இல்லாமல் போய் எங்கன்னா ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கிடுங்க. போனாலே முதல்ல என்ன கேட்குறான் கவர்மெண்ட்ல? ஆதார கொடுன்றான். பேங்க்குக்கு போனால் பேன் கொடுன்றான். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்தியாவில் உங்களால் வாழ முடியாது. ஏன்னா அந்த சட்டம். அதை போல தான் ஒரு விசுவாசி பரலோகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தை இல்லாம, அவருடைய வார்த்தையின் வல்லமை இல்லாம ஒரு ஆமேனே நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. சில காரியங்கள்ல ஏன் பாஸ்டர் வார்த்தை தாமதமாகுது? சில காரியங்கள்ல ஏன் பாஸ்டர் என்னை காக்க வைக்கிறாரு? சில காரியங்கள்ல எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காதது போல நீங்க சொல்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஏன் நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவங்களுக்கு டக்கு டக்குன்னு சாப்பாடு போட்டுருவாங்க. ஆனா அந்த தெரிந்து கொண்டாங்க பாருங்க, பந்தி பரிமாறுறதுக்கு அவங்களுக்கு தாமதமா தான் கிடைக்கும். கர்த்தர், நான் சொல்லட்டுமா, உன்னை உடைத்து, உன்னை உருவாக்கி, உன்னை உருமாற்றி கர்த்தர் உன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்ற, நான் சொல்றேன் எல்லாமே உங்களுக்கு சாட்சிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை தாமதம் ஆகுதுன்னா அதுல தான் நீங்க சாட்சியா மாற போறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறலைன்னா அந்த வார்த்தை உங்களை புடமிடுதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை உங்களை உருவாக்கி மற்றவர்கள் இருக்கிற ஸ்தானத்தில் உங்களை வைக்காது. அத்தனை பேருக்கு மேலாக நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க தேவ உறவுல பலப்படணும். ஆமே. அதுல வலுவாகணும். ஆமே. உங்க ஜெபம் மாறணும், உபவாசம் மாறணும். ஆவியின் வளர்ச்சியை கொண்டு வந்த பிறகுதான் இந்த வார்த்தையை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் ஆபகுக்கு 2:3 சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தை குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது தரிசனம் அது என்ன பண்ணாதா? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம். கை தட்டி சொல்லுங்க, நிச்சயம் 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 வரும். சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும். ஆமேனா? அல்லேலூயா. நீங்க தாமதம் நினைச்சீங்கன்னா தரமானது வரப்போகுதுன்னு நினைச்சுக்கங்க. சகரியா எலிசபெத்து அப்படின்னு ஒரு தம்பதி இருந்தாங்க பைபிள். எத்தனை பேருக்கு தெரியும் அவங்கள? தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனே தெரியாது பாஸ்டர் எங்களுக்கு. நீங்க வேற சகரியா எலிசபெத் எல்லாம் சொல்றீங்க பாஸ்டர். நல்லா கவனிங்க. சகரியா எலிசபெத்துன்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆச்சு. ஆனா முதிர் வயது. அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை கிடைக்கல. இப்போ ஒரு நாள் அவர் தேவாலயத்தில் நின்று பணிவிடை செய்துட்டு கடைசியா, நான் சகரியா எலிசபெத்தை பத்தி ஒரு நாளைக்கு எழுதுறேன், அழுதுருவீங்க. உள்ளே போய் தேவாலயத்தின் வேலையை தனியாக ஒரு ஆள் செய்ய முடியாது. ஏன்னா அந்த கேட்டினுடைய உயரமே 60 அடி. அதை திறக்கிறதே 2 பேர் வச்சு தான் திறக்கணும். எல்லா லேவியர்களும் பிள்ளைகளோட தான் போய் திறப்பாங்க. பிள்ளைகளோட அதில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, வச்சிருக்காங்கல்ல. ஒரு விளக்கு மாத்திரம் 8 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். ஒரு கும்பு மாத்திரம் 8 லிட்டர் எண்ணெய் பிடிக்கும். அந்த 6 கும்புக்கு அவ்வளோ எண்ணெயும் சுமந்து போனோம் சகரியா. அந்த மனுஷன் ஒரு நாள் போய் தேவாலயத்தில் நின்று கொண்டு இருக்கும்போது ஒரு தேவ தூதன் சொல்றான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இங்க ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா அர்த்தம்? சகரியா என்ற வார்த்தைக்கு நினைவில் வைக்கப்பட்டவன் அர்த்தம். எல்லாம் சொல்லுங்களேன். சகரியா என்ற வார்த்தைக்கு நினைவில் அவர் சொல்ற, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து. பைபிள்ல அப்பா அம்மா புள்ள பேர் வர ஒரே ஒரு இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு இடம் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? வேற ஆபிரகாமுடைய புள்ள பேரும் கிடையாது.
தாவீது பிள்ளைங்க பேரும் கிடையாது. ஏன் தெரியுமா சொல்றாரு? சகரியா என்ற வார்த்தைக்கு நினைவில் வைக்கப்பட்டவனே, எலிசபெத் என்ற வார்த்தைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அர்த்தம், யோவான் என்ற வார்த்தைக்கு தன் கிருபையினால் பெற்றுக்கொண்டாய் அர்த்தம். என்ன சொல்றா தெரியுமா? சகரியான்னு கூப்பிடும்போது சகரியாவை கூப்பிடல, எலிசபெத்னு சொல்லும்போது எலிசபெத்தை, யோவான்னு சொல்லும்போது யோவான் சொல்லல. என்ன பிறக்கவே இல்லைங்க, யோவான்னு பேர் வைக்கணும்ன்றாரு. என்ன சொல்ல வரா தெரியுமா? நினைவில் வைக்கப்பட்டவனே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தன் கிருபையினால் பெற்றுக்கொள்வாய். தேவன் கையை தட்டி சொல்லுங்க, நீங்கள் நானும் நினைவில் வைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர் கிருபையினாலே பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சகரியா போகும்போது அழுதுன்னு போயிருப்பான். எல்லாருக்கும் பிள்ளை இருந்தாங்க, நான் தனியா வேலை செஞ்சேன்னு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, தனிமை இல்லை, நீங்கள் நினைவில் வைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையாலே பெற்றுக்கொள்ளுவீர்கள். மகளே, மகனே, இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, நீ என் நினைவில் இருக்கிறாய், நான் உன்னை மறந்து விடவில்லை, உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, 102 சங்கீதம் 13, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமோ அதற்கு குறித்த நேரமோ வந்தது. ஏசாயா 55:10-11, எப்படி மாறியும் உறைந்த மழையும் பூமியில் பெய்தால் அது தன் முளையை கிளப்பி பயிர் விடாமல் போகாதோ, அப்படியே என் வாயில் இருந்து புறப்பட்ட, கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்பட்ட வசனங்கள் அப்படியே தீவிரமாய். ஆமே. 105 சங்கீதம் 25 வந்து வாசி பாருங்க. 105:25 வாசிங்க. 105:25 சங்கீதம். படிச்சிங்க. தீவிரமாய் ஒரு வார்த்தை வரும், அதுல தீவிரமாய் வரும். சரி, உங்களுக்கு வர வார்த்தையை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு தீவிரமா சில காரியத்தை செய்ய போறார். நீங்க நம்பி ஆமென் சொல்லுங்க. என்ன காரியம் பாஸ்டர் செய்ய போறார்? 3 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. ஏசாயா 60. சின்னவன் 1000மோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய். கைத்தட்டி சொல்லுங்களேன், சின்னவனை 1000மாய் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்ற அவரால் அன்றி யாரால முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், 1000மாக பலத்த ஜாதியா தீவிரமா உங்களை மாத்த போறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு புள்ள தான் பாஸ்டர், அந்த ஒரு புள்ளைக்கு 10 பிறக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நம்புங்க, இந்த வார்த்தைலாம் நான் சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனம். 2026 உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. சின்னவனை 1000மாய் சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றி ஏற்ற காலத்தில். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், எந்த நம்பிக்கையும் இல்லை பாஸ்டர், இந்த வார்த்தையை நம்புங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, பிள்ளை இருக்குமா கையிலன்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல. இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ப சொல்றார். நீங்க நம்புவீர்களானால் ஒண்ணு நடக்கும், உங்களை பலத்த ஜாதியாய் உங்களை கர்த்தர் தீவிரமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். சின்னவன் அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? நிறைய பேர் படிக்கும் போதெல்லாம் ஆராய மாட்டீங்க. சின்னவன்னா குறைந்தவன் அல்லது குறை உள்ளவன் அர்த்தம். யாரு இந்த சின்னவன்? யாருன்னா குறை உள்ளவன். என்கிட்ட நிறைய குறை இருக்குது, ரொம்ப சின்ன ஆளா பாக்குறாங்க எல்லாரும். ரொம்ப குறை உள்ள ஒரு மனுஷன் சின்னவன், இவனை தான் கர்த்தர் பல ஜாதியா மாத்த போறேன்ற. ஆமென் சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நிறைய குறைவுகளோட உட்கார்ந்து இருக்கலாம். உங்க சரீரத்துல குறைவு இருக்கலாம், பொருளாதாரத்துல குறைவு இருக்கலாம். பாஸ்டர் கர்த்தர் தேடுறத கூட நான் குறைவு பாஸ்டர். உங்களை பார்த்து தான் சொல்றாரு கர்த்தர், உன்னை 1000மாய் மாற்ற தீவிரமாய். ஆமென். சின்னவன்னா என்ன அர்த்தம் எழுதிக்கணும் நீங்க இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது. இந்த பிரசங்கம் பண்ணிட்டே இதுக்கப்புறம் பிரசங்கமே பண்ண மாட்டேன் நான் இதுல இருந்து. குறைந்தவன் அல்லது குறை உள்ளவன் அர்த்தம். சிறியவன் என்ன தெரியுமா அர்த்தம்? பலவீனன், ஸ்ட்ரென்த்தே இல்லாதவன் அர்த்தம். என்ன அர்த்தம்? நான் பலவீனம் பாஸ்டர் சொல்றீங்களா? ஒரு பலவீனம் பாஸ்டர், என் கணவர் ஒரு பலவீனன் ஸ்ட்ரென்த்தே இல்லாதவன். ஒருவேளை நீங்க இப்படி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை 1000மாகவும் உன்னை பலத்த ஜாதியுமாய் மாற்றுவதற்கு என்னால முடியும்ன்றத நம்புறவங்க மாத்திரம் கைத்தட்டி சொல்லுங்க. என்னுடைய பலவீனத்தில, என்னுடைய குறைவுல ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம்தான் என்னை பலத்த ஜாதி. ஆமே. நான் சொல்றேன், யாருக்கு முன்ன குறைந்த எண்ணிக்கை உள்ளவர்களா காணப்பட்டீர்களோ, யார் உங்களை பலவீனனா பார்த்தாங்களோ, யார் வலிமை இல்லாதவங்களா பார்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி தாங்க பண்ண போறாரு.
எல்லாருக்கும் முன்னாடி இல்ல, அவங்களுக்கு முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, ரொம்ப குறைஞ்சு போயிட்ட, ஒண்ணு இல்லாத போயிட்டு, ரொம்ப பலவீனம் அந்த பையன் அப்படின்னாங்க பாருங்க. அப்படி பேசினவனுக்கு முன்பாக தான் கர்த்தர் உன்னை என்ன பண்ண போறாருன்னா 1000 பெருக பண்ண போறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல எல்லாரும் கப்பல் மாலுமியையும் எல்லாரையும் துறைமுக ஓட்டுநரையும் நம்புறாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் பேசுறாரு கர்த்தருடைய வார்த்தையை, பவுல் என்கிறவர். யாரும் நம்பலங்க. இன்னைக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற பல பேரோட ஆவியை சொல்லட்டுமா, பல பேருக்கு இதுல நம்பிக்கையே இல்லை. பாஸ்டர் இல்ல பாஸ்டர், ஏதோ இப்படியே இருந்து போயிடுறேன் பாஸ்டர், நான் ஒரு பலவீனன் பாஸ்டர், நான் ஒரு குறைஞ்ச எண்ணிக்கை உள்ள குடும்பம் பாஸ்டர், எல்லாரையும் குடும்பத்தை அற்பமா தள்ளிட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, மனுஷ வார்த்தையை நம்பாதீங்க. அவங்க சொன்னதை நீங்க என்ன பண்ணாதீங்க. ஆரம்பமா தென்றல் காட்டு அடிச்சது மாதிரி இருந்தது, கொஞ்ச நேரத்துக்குள்ள ரோக்லிதான் என்கிற ஒரு பெருங்காற்று வந்து கப்பலை தாக்கினது. இப்ப சொல்றாங்க, நீ சொன்ன வார்த்தைகள் நிஜம். அன்றைய கையை தட்டி ஒரு வார்த்தை, அல்லேலூயா. ஊழிய வார்த்தையும் தேவ வார்த்தையும் பவுலையும் ஆரம்பத்தில் அற்பமா நினைச்சாங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள காத்து வந்து அடிச்சது. ஆனாலும் திரும்பவும் கர்த்தர் பேசுறாரு, இதுவரை நீ கர்த்தர் வார்த்தையை நம்பாமல் அலசடிப்படுகிற ஒரு கப்பலை போல வாழ்ந்திருக்கலாம் மகளே. உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் கர்த்தர் வார்த்தையை மாத்திரம் நம்ப முடியல, மாலுமி வார்த்தை மத்தவன் வார்த்தையை நம்ப முடியுதுன்னா, இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, என் வார்த்தையை நம்புவாயானால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவன் இன்றைக்கு ராத்திரி என் அருகில வந்து, பவுலே பவுலே நீ பயப்படாதே, உன் நிமித்தம் உன்னோட பிரயாணம் பண்ணுகிற அத்தனை பேரையும் காப்பாத்துவேன். நான் சொல்லுவேன், இந்த சபையில வந்த எல்லாரும் காப்பாத்துவாருங்க. யார் நிமித்தம்? என் நிமித்தம் காப்பாத்துவார். ஏன்னா உங்க பேரை பரலோகத்துக்கு டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேலை, இப்படி சொல்றேன், உங்களுக்கு ஒரு வேலை, கர்த்தர் வார்த்தை மேல நம்பிக்கை இல்லைனாலும் உங்களை காப்பாத்துவார். ஆனா என்ன, கொஞ்சம் சேதங்கள்லாம் பார்க்க வேண்டி வரும், கொஞ்சம் சூரியனை பார்க்காம சந்திரனை பார்க்காம செத்து போற நிலைமைக்கெல்லாம் வர வேண்டியும். ஆனாலும் பயப்படாதீங்க, அபிஷேகிக்கப்பட்ட ஊழியன் அந்த கப்பல் பயணத்துல ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க யார் யார் வார்த்தைகளும் பெருசா பார்த்து நம்பி இருக்கலாம், ஆனா கர்த்தர் வார்த்தையை கவனிக்காமல் விட்டு இருக்கலாம். நான் நீங்க கவனிக்காம விட்டு இருக்கலாம். எப்படி பாஸ்டர் இதெல்லாம் பாருங்களேன், மாத்திரையை ரொம்ப நம்புவோம் பாருங்க, மாத்திரைங்களை ரொம்ப நம்புவோம் பாருங்க. மாத்திரை டாக்டர் கொடுத்துட்டாருன்னா, இது சாப்பிட்றதுக்கு முன்னே, இது சாப்பிட்றதுக்கு பின்னே, இது பின்னாடி, இது பின்னாடி, இது இங்கே வச்சுக்கணும், இது இப்படி வச்சுக்கணும், இது மூக்கில் வச்சுக்கணும்னு சொல்லி அமிச்சானா அப்படியே மூக்கில் வச்சு உட்கார்ந்து இருப்போம் பாருங்க. அது என்ன எஃபெக்ட் பண்ணுன்னா நமக்கு என்ன பண்ணாது, டாக்டர் சொல்லிட்டார் மூக்கில் வைக்கணும் மாத்தியே. நான் ஒரு இடத்துக்கு போய் ஒருத்தன் சைலண்டா கேட்டான், வந்து பார்த்து சுற்றி கேட்டான். நான் ஏதோ சரி எதுமோ எடா கூட மாத்திரை வாங்குறான். என்னதான் சுரேஷ் மாத்திரதுன்னா, மோஷன் வரலன்னா உள்ள வச்சுன்னு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணுமா. அடப்பா, என்ன மாதிரி வியாதி பேர் அவனுக்கு. இதெல்லாம் நம்ம செய்யறோம் பாருங்க, இதுக்கெல்லாம் நம்ம அப்படியே கீழ்படுகிறோம். ஆனா இது வரும்போது மட்டும் வெள்ளை கலர் புக்கில் கருப்பு எழுத்து, இது என்ன பண்றேன் என் வியாதியை, இது என்ன பண்ணிட்டு என் குடும்பத்தை. நான் சொல்லட்டுமா, சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கும், எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தும். அவனை இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியத்தை சொல்றேன், இங்க வார்த்தை தான். பாஸ்டர் மேஜிக்லாம் காட்ட மாட்டாரு, பேய்லாம் ஓட்ட மாட்டாரு, பாஸ்டருக்கு அதுவும் தெரியவும் தெரியாது, டெக்னிக்கா என்ன பண்ண மாட்டாரு, தள்ளி விட மாட்டாரு, கண்ணை மூடி நிறுத்தாக்குதுன்னு சொல்ல மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பண்ற சபை இந்த சபை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இந்த சபையில ஒண்ணு மட்டும்தான், அவர் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி அந்த வார்த்தையின் மூலமாக கையை பலமா தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம விட்டுருக்கலாம், இன்னில இருந்து கவனிங்கன்ற. ஆமென். உங்க வார்த்தையை கவனிக்கவோ நீங்க மதிக்கப்படாத இடத்துல இருந்திருக்காங்க, இனி உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவாரு. நீங்க இந்த வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சு இத வாயில வச்சு பேச ஆரம்பிச்சா நடக்கும், நீங்க சொல்றது அப்படியே நடக்குங்க. ஆமென். அதுதான் 1000 மாத்துறது. எங்க பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா, நீங்க பார்த்தது இல்ல, என் வீட்டுல ஒரு நாள் போட்டோ இருக்கு, எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க. எப்படி இருப்பாரு, இப்படிதான் நடப்பாரு. நீங்க வச்சுங்க. ஆனா என்ன இன்னர் மேன்ல ஸ்ட்ரென்த் தெரியுமா, அவரு கையை வச்சாருன்னா அது எப்பேற்பட்ட காரியம்னாலும் சரிதான். ஃபர்ஸ்ட் 2004 வருஷத்துல என் மேல கையை வச்சு அவர் தான், தம்பி உன்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் தம்பினார். நல்லா கவனிங்க, உங்களை மற்றவர்கள் பார்த்தவர்கள் பலவீனமா பார்த்திருக்கலாம், நீங்க குறைந்த எண்ணிக்கை. இந்த வார்த்தையை உங்க இருதயத்துக்குள்ள வைத்து அதை வாயினால பேச ஆரம்பிக்கும் போது, என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை, அப்பதான் உங்களை பார்ப்பாங்க, இவ்வளவு வீக்கானவன் சொன்னது அப்படியே நடக்குதுடா. இப்படிதான் 1000 உங்களை என்ன பண்ண போறாரு. எல்லாரும் வீக்கா பார்த்தாங்க யோசேப்ப, கடைசி என்ன இவன் பெருசா பண்ண போறான். இல்ல, நீங்க என்ன வணங்கி நிப்பீங்கப்பா, நட்சத்திரம்லாம் வணங்கும்பா,
அன்னைக்கு அவனுக்கு புரிஞ்சிருக்காது, சின்ன பையன் இவனாடானே. ஆனா ஒரு நாள் வந்தது, கையை தட்டி சொல்லி, யோசேப்புகளை இன்னைக்கு தீர்க்க தரிசனம், உன் பிள்ளை ஒரு யோசேப்பு, உனக்கு கொடுத்திருக்கிற வாரிசுகள் ஒரு யோசேப்பு. அவங்களை எப்படி மாத்தோம்னா சின்னவனை ஆயிரமாய். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யாரை இந்த உலகம் தள்ளுகிறதோ, அற்பமா எண்ணுகிறதோ, தேவன் அவங்கள தான் தெரிந்தெடுப்பார். இதை நீங்க நம்பணும், இதை நம்பணும். யோசேப்பை எல்லாம் தள்ளாங்க, அவன் வார்த்தையிலிருந்து வர வார்த்தைக்காக ஜனங்க காத்திருந்தாங்க. தாவீதை எல்லாரும் தள்ளாங்க, தாவீதை தான் கர்த்தர் ராஜாவா உயர்த்தினாரு. இவங்களாம் எல்லாருடைய பலவீனமா பார்க்கப்பட்டவங்க, சின்னவனா குறைஞ்ச எண்ணிக்கை உள்ளவனா, அவங்களை கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்றினார். என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு தீர்க்க தரிசனம் 2026 என்ன தெரியுமா? உன்னை நான் கடன் இல்லாத, நோய் இல்லாத உன் சந்ததிகளை ஆசீர்வதித்து, உன்னை சின்னவனை ஆயிரமாய், சிறியவனை பலத்த ஜாதிமாய். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 4:6 வாசிங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கையை தட்டி சொல்லுங்களேன், என்னுடைய ஆவியினாலே. ரபலஷே 7ஆம் வசனம் வாசிங்க பிரதர். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக, நீ அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக, அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாக நீ சமபூமியாய். கையை தட்டி சொல்லுங்களேன், அல்லேலூயா, ஆமெனா, ஆமெனா. எத்தனை பேர் நம்புறீங்க? செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியா? வாய் வாசிங்க. தலைக்கல்லே, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதுக்கு கிருபை உண்டாவதாக என்றான். 13ஆம் வசனம் வாசிங்க. யாரோட வாழ்க்கையில தீவிரமாய் கையை தட்டி சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில நல்லா கை தட்டி சொல்லு, தலையில சொல்லு, என் தலையில ஒரு அபிஷேகம், என் வாழ்க்கையில தீவிரமாய் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார். அது என்னால் அல்ல, அவருடைய ஆவியினால. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-18 ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 18 வாசிங்க. 18 பாடுங்க. ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியுமாவதினால், அவனுக்குள்ளே பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், நான் செய்ய போகிறதை கையை தட்டி சொல்லுங்களேன். எனக்கு அவர் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கு சொல்லுவார், உங்க சந்ததிக்கும் செய்வாரு. உங்களுக்கு செய்ததை மறக்க மாட்டாருங்க. நம்புறீங்களா? நீங்க இன்னைக்கு குறைந்த எண்ணிக்கை உள்ளவனாய் இருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பலவீனனாய் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, அன்னைக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த சபையை பார்ப்பாங்க, இந்த சபையில் உள்ள குடும்பத்தை பார்ப்பாங்க, இந்த பட்டணத்திலேயே அறியப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி, நீங்க நம்மனா நல்லா கைத்தட்டி இருப்பீங்க. அல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க. ரெண்டாவது என்ன காரியத்தை பாஸ்டர் தீவிரமா செய்ய போறார்? ஆதியாகமம் 41:14 வாசிங்க. 41:14 வாசிங்க. போதும், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து, நான் இன்னைக்கு சொல்றேன், பல காரியங்களிலிருந்து கர்த்தர் தீவிரமாய் விடுதலையா. கையை தட்டி சொல்லுங்க, நான் 2026 என் தேவனால் தீவிரமாய் விடுதலையாக்கப்பட போறேன். ஆமென் சொல்லுங்களேன். தீவிரமாய் விடுதலையாக்கப்பட போறேன். என் கடன்ல இருந்து விடுதலை. கடனை நினைச்சு தூங்காத கடந்த நாட்கள்லாம் மாற போகுது. உன் வியாதியிலிருந்து விடுதலை. இந்த வார்த்தை யாருக்கோ நேரா ரேமாவா புறப்படுது. உன் வியாதி, உன் பலவீனம், அடிக்கடி உன்னை கீழே தள்ளுகிற வல்லமைகள்ல இருந்து விடுதலை கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு சொல்ற. தீவிரமாய் யோசேப்புகளை விடுதலை. ஆமென், அல்லேலூயா. 3 விதத்துல சத்துரு ஒரு மனுஷனை சிறப்பிடிக்கிறான். 3 விதத்துல ஒரு மனுஷனை சிறப்பிடிக்கிறான். ஒன்னு, அறியாமையினால சிறப்பிடிக்கிறான். சிலருக்கு ஆண்டவரைய பத்தி அறியாம, வேதத்தின் ரகசியத்தை, வேதத்தினுடைய வசனத்தின் அறியாமையினாலே சத்துருக்கிட்ட சிறையா போயிடுறாங்க.
ரெண்டாவது எப்படி சிறைப்பிடிக்கிறான்னா, தவறு என தெரிந்தும் தவறு செய்தது நிமித்தம் சிறைப்பிடிக்கிறான். தவறு இது செஞ்சானே, ஆனா தெரிஞ்சும் தப்பு பண்றாங்க பாருங்க, அவங்கள சிறைப்பிடிக்கிறான். மூணாவது யார் தெரியுமா சிறைப்பிடிக்கிறான்? உத்தமமா உண்மையா தேவனை நேசித்தது நிமித்தம் சிறைப்பிடிக்கிறான். இந்த 3 சிறை இருக்குது சிஸ்டர். இதுல 3வது கேட்டகரியில தான் நீங்க இருக்கணும். எங்க இருக்கணும்? யோசேப்பு சிறையில் இருந்ததுக்கு முகாந்திரம் இல்லை, யோபு தன் வாழ்க்கையில இழந்ததுக்கு முகாந்திரம் இல்லை. இவங்கெல்லாம் உத்தமமாய் நடந்தும் சத்துருவால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் தீவிரமாய் கையை தட்டி சொல்லுங்களேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ உத்தமமாய் நடந்த, உண்மையா கர்த்தரை தேடின, உண்மையா கர்த்தருக்கு கொடுத்த, உண்மையா வேதத்தை வாசித்த, ஆனாலும் உனக்குள்ள ஏதோ ஒரு சிறை இருப்பு. ஒரு ரேமா வார்த்தை புறப்படுது, என் வசனத்தை அனுப்பி யார் மேலேயே கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றுது. இப்ப நான் பார்க்கிற பரலோகத்தில் இருந்து உன் கடனை உடைக்கிறாரு, உன் பலவீனத்தை உடைக்கிறாரு, உன் வியாதியை உடைக்கிறாரு கர்த்தர். இந்த காலை நேரத்தில் ஒரு அபிஷேகம். நீ உத்தமமா வாழ்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தா கர்த்தர் ஆமே. ஏசாயா 51:14 வாசிங்க. ஏசாயா 51:14 வாசிங்க. அதுல சொல்றார் ஆண்டவர், ஏசாயா 51:14 வாசிங்க. ஏன் இந்த சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான், அவன் கிடங்குகளிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம். அல்லேலூயா. நீங்க தீவிரமா விடுதலையாக போறீங்க. நீங்க நினைக்க கூடாது நான் இருக்கிற இந்த இந்த சாத்தான் கட்டிலேயே செத்துருவன் நினைக்க கூடாது. பாஸ்டர் நான் இந்த வியாதியில செத்துருவனோ, இந்த கடன்ல செத்துருவனோ, இந்த பிரச்சனையில செத்துவனோ, கர்த்தர் சொல்றாரு அவன் கிடங்களே சாவது இல்லை. கையை தட்டி சொல்லுங்களேன், அவனுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்கிற அப்பத்தை கையை நல்லா தட்டி சொல்லு. உன்னை விடுதலை ஆக்குகிறவர் உன்னை அந்த நிலையில சாகடிக்காமல் உனக்காக அப்பத்தை ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி. ஆமேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, கர்த்தர் சொன்னார்னா சொல்லி முன்குறிச்சு அன்னைக்கே விடுதலை ஆக்குவார். அது மாறவே மாறாது. உன்னுடைய சந்ததி 430 வருஷம் எகிப்திலே அடிமையா இருப்பார்கள் என்று சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? 430வது வருஷம் முடிந்த அந்த கையை தட்டி கர்த்தரோட வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் தவறாது. வாசிங்க யாத்திராகமம் 12:40-41 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்க போறேன். யாத்திராகமம் 12:40-41. இஸ்ரவேல் புத்திரர் 430 வருஷம் 430 வருஷம் முடிந்த அன்றைய ஒரு நாள் தவறி இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமே, ஒரு நாள் முன்னாடி இருந்ததா கூட பிரச்சனை இல்லை. விடுதலை ஆகணும்னா கர்த்தர் வார்த்தையை நம்பினீங்கன்னா மேல ஒரு பிக்ஸ் பண்ணிடுவாரு. என் பிள்ளைய வார்த்தை நம்ப ஆரம்பிச்சிச்சு, இந்த வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன், இந்த வார்த்தை அனுப்பி கடனை மாத்துவேன், இந்த வார்த்தை அனுப்பி எதிரியை அழிப்பேன், இந்த வார்த்தையை அனுப்பி. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமான் உன்னுடைய எதிரி ஆமான போல பலசாலியா இருந்தாலும் வார்த்தை வருமானால் அவன் எந்த நாளிலே தூக்கு மரத்தை செய்தானோ அதே நாளிலே. நீங்க ஆமேனே சொல்ல மாட்டேன். அன்றைய தினமே படிமகள கர்த்தருடைய சேனைகள் எல்லாம். அல்லேலூயா. கடந்த காலங்களில் பலவீனத்தின் ஆவி உங்களை சிறையாக்கி இருக்கலாம். அது எத்தனை ஆண்டா இருக்கலாம் சிஸ்டர்? 18 வருஷமா பலவீனப்படுத்தின ஆவி கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்ட போது சிலரோட கர்த்தர் சொல்றாரு, உன்னை பல வருடங்களாய் பலவீனப்படுத்தின, உன்னை கீழே விழத்தள்ளின, உன்னை பலவீனப்படுத்தின வல்லமைகள் இந்த காலையில என் வார்த்தை வரும்போதே சிறையில் இருக்கிற உன்னை விடுதலையாக்குகிறேன். ஆமே, அல்லேலூயா. ஏதோ ஒரு வியாதி உங்களை சிறைப்பிடிச்சிட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி உங்களை சிறைப்பிடிச்சி அந்த வியாதியில நீங்க சிக்கிட்டு இருக்கலாம். அந்த வியாதியில நீங்க அவ்வளவுதான், இப்படியே தான் இருக்கும். மனுஷன் நான் சொல்லலாம், எனக்கு பிபி இருக்கிறதுனால பிபி இருக்கிறவங்கள பார்த்து, சுகர் இருக்கிறவங்க அவங்கள சுகர் இருக்கிறால பார்த்து சொல்லலாம், இது குறையாது, இது மாறாது, இது பண்ணாதுன்னு சொல்லலாம். இது மனுஷிகத்துல. ஆனா இன்னர் மேன்ல ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி என்ன தெரியுமா சொல்லும்? நீ எத்தனை ஆண்டுகள் வியாதியில இருந்தாலும் இந்த வசனம் புறப்பட்டு வருமானால், இந்த வார்த்தை புறப்பட்டு வானால், மரித்தவனை உயிரோட, அழுகி போன பிணங்களை உயிரோட எழுப்பின வார்த்தை உன் வாழ்க்கையில. நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவ பழக்க ரகசியமா சிறையாக்கி இருக்கிறாங்க வாலிபர்கள். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன்.
எனக்கு ஆவில வந்து சொல்றேன், சில பாவத்தை விட முடியாத அளவுக்கு பிசாசு உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அதுல இருந்து 2026 நீ எந்த பாவத்தை விரும்பி விரும்பி செஞ்சியோ அந்த பாவத்தை சீனு வெறுத்து ஆமென் சொல்லுங்க. யாரோ ஒரு சிலர் கடன்ல அடிமைப்பட்டுட்டீங்க. உங்க வாழ்க்கையில கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் கடன் மாறவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்புவாயானால் நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தருடைய மகிமை உன் சிரசின் மேல் இறங்கும். யோசேப்புக்கு இருந்த அபிஷேகம் என்ன தெரியுமா? கொடுக்கிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. யாரோ சிலர் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு பயமா இருக்குது. அவங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்களை அடிமைப்படுத்தின மனுஷங்க கையில இருந்து உங்களை விடுதலையாக்கி அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ நீ வேணா, நீ போயிடு, உன்னை பார்த்தா எனக்கு பயமா. சொல்லவே மாட்டீங்களே. உங்களை அடிமைப்படுத்தின எல்லா வீட்டின் மீது நியாய தீர்ப்பை கொடுத்து விடுதலையாக்க போறா. நான் யோசிச்சேன் தீவிரமாய் வந்து அந்த ஜனங்க சொன்னாங்களா, வாசிங்க 12:30 வாசிமங்களே, 12:30 வாசி யாத்திராகமோ. அப்பொழுது பார்வோனும் மகா கூக்குரல் எகிப்தில உண்டாயிற்று, இல்லை ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரோ எழுந்து ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் சொன்னபடியே. அல்லேலூயா. 33 படிப்பத. நீங்கள் சொன்னபடியே ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கள் என்னையும் என்றான். தீவிரமாய் அந்த ஜனங்களை கையை தட்டி சொல்ல, உன்னை அடிமைப்படுத்தின எல்லா வல்லமைகளையும் இந்த காலை நேரத்தில் தீவிரமாய் நான் அந்த காட்சியை கற்பனை பண்றேன். கவனிங்களேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்திருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன் எகிப்திய வந்து கதவு தட்டிருப்பான். கதவு தட்டி சந்தோஷ் நான் ஒரு எபிரேயன், தயவு செஞ்சு இந்த ஊரை விட்டு போயிடா. நீ எப்படி ஊரை விட்டு போவேனா? அதெல்லாம் போக மாட்டேன். ஐயோ காலில் வேணா என்ன பண்றேன்? என்னை எப்படி கவுத்து போட்டு மெச்சடா நீ அடிமைப்படுத்தி, நான் என்ன பத்துக்கிறேன், என்ன மாரியே சொல்லியிருப்பான். சரி நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போய் சேர் போட்டு கால் மேல கால் வந்து, பீரோ தர என்ன தர, பீரோ தர என்னது? என் பொண்டாட்டி ஆசாசியா சீட்டு கட்டி வாங்கின சரட்டு தானே, சரட்டு அதெல்லாம் எடுத்துன்னு வா. இதாங்க நடந்திருக்கும். என்னது? சரடு. என் பிள்ளைய அடிமண்ணிட்டு எப்படி உன் பிள்ளை அடிச்சான், எட்டாந்து நிறுத்து, கொம்பொண்ணு கூட உன் பிள்ளைய அடிக்கிறேன், நொங்கு உன்னாடி நிற்பான். நீ தீவிரமா போனா போதும். நான் சொல்றேன் பிசாசே, இந்த காலையில நல்லா கையை தட்டி சொல்லு, உன்னை இனிமே பிடிக்க முடியாது. ஏன்னா உன்னை விடுதலையாக்குவதற்கு ஒரு நாளை ஒரு நேரத்தை முன்குறித்தவர் 2026. ஆமே. உன் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற. இப்படிதான் புறப்பட்டாங்களாம் பாருங்க. பொண்ணோட வெள்ளியோட புறப்பட்டாங்கன்னா எப்படி தெரியுமா? நீ என்ன கேட்கறியோ கொடுத்துடுறேன், என்ன வேணா மிதி, என்ன அடி, என் பொண்டாட்டி கூட வேணா அடி. ஆமேன்னு சொல்லுங்க. இவன் கலக்க முடி தான் நான் உன்னை அடிச்சேன். அங்கே அடிமையா இருக்கும்போது அவளை நான் போடுன்னு இருப்பான். பொண்டாட்டி போடுன்னே அவ்வளோ சிரிக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க நீங்க. தெரியும், எனக்கு தெரியும். நம்ம சில பொண்டாட்டில் கொடுமைக்காரிகளா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அடின்னு அடிச்சு சொல்றான், தீவிரமா எங்களை விட்டு என்ன பண்ணுங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்க சத்துருக்கு இது நடக்க போதுங்க. உன்னை அடிமைப்படுத்த நடக்க போதுங்க. உன்னை சிறையாக்கிய சத்துரு ஒருவன். ஆமேன். இருக்க போவதே இல்லை. நீ நம்பனா சொல்லுங்க. இன்று கண்ட எகிப்தியனை, உன்னை சிறைப்படுத்தின வல்லமைகளை, உன்னை சிறைப்படுத்தின கடங்காரனை, உன்னை சிறைப்படுத்தின வியாதியை, உன்னை சிறைப்படுத்தின எல்லாற்றையும் இனிமே பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. யார் அழிக்கிறதுங்க? மொர்தகாயை வந்து எஸ்தரை வந்து ஆமான் அழிச்சிட முடியுமா? அபிஷேகம் பெற்றவன், அழைப்பு இருக்கிறவன், ஆண்டவர் கூட இருக்கிறவனை ஒருத்தனை அழிக்க முடியாதுங்க. அவன் அடிமையா இருந்தாலும் அவன் தான் கிங்கு. நான் சொல்லட்டுமா, நீங்க எந்த சின்ன வேலை செஞ்சாலும் உங்க தலைமையில அபிஷேகம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு அபிஷேகம், தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ற அபிஷேகம். ஆமென். எவனா அதிகாரிங்க பாருங்க, கிறிஸ்துவ நிமிந்து பாருங்க சகோதரிகளை. எவனா அதிகாரிங்க சகோதரி கொஞ்சம், எவனா அதிகாரிங்க உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றான், நீங்க கிறிஸ்டின் தெரிஞ்சுக்கினீங்க, நீங்க இந்த குறிப்பிட்ட ஜாதின்னு தெரிஞ்சுக்கினீங்க, உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினானா ஆண்டவர்கிட்ட அழுதுறாதீங்க, பாவம் அழுதுறாதீங்க. 3 மாசத்துல செத்துருவான். 3 மாசத்துல செத்துருவான். ராஜேந்திரன் என்ன ரட்சிப்புல நடத்தினார்ல, அவரு 7 தங்கச்சிங்க. எத்தனை தங்கச்சி?
இவர் தான் பெரியவர், எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணணும். இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல யாரோட ரெக்கமெண்டேஷன்லயே அப்ரண்டிஸா போய் சேர்ந்துட்டார். அப்ரண்டிஸ் வேலை கிடைச்சி இவர் கன்ஃபார்ம் ஆயிட்டாருன்னா கொஞ்ச நாள் ஆனோன்னு நல்ல சண்டை. ஆனா இவர் கிறிஸ்டியன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு அதிகாரி இவர் இந்த அப்ரண்டிஸா இருக்கும்போது தூக்கின கங்கணம் கட்டி அவங்க சொந்தக்காரனை உள்ள கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகளை பண்றான். இவரை டார்ச்சர் மேல டார்ச்சர் அழுது ஜெபிக்கிற அபிஷேகம் பாருங்க. அண்ணனுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாருன்னா அழுதாருன்னா நீங்க கோணி தான் போட்டு துடைக்கணும். காமெடிக்கெல்லாம் சொல்ல, நம்மள மாதிரி இந்த பொய் ஜபமே அங்க இருக்காது. அவர் அழுகையில பிறந்தவன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. போய் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட அழுதாராம், ஆண்டவரே என்ன இந்த மாதிரி 7 தங்கச்சி, இந்த வேலை எனக்கு நிரந்தரம் ஆயிடுச்சா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், என் வாழ்க்கை மாற ஆண்டவரே என்ன வாழ விடாம இவன் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த அதிகாரி வரலையாம். அதிகாரி வராம எல்லார்கிட்டையும் வந்தோன்னா அவருக்கு வேலைக்கு போகும்போதே யாருன்னா அதிகாரிக்கு தான் நம்மளுக்கு மனசே ஜாயினஸே போயிடும் பாருங்க. உள்ள போகும்போதே ஐயோ இவன் என்ன பண்ண போறானோ இன்னைக்கு தோணும் பாருங்க. நாங்களாம் இருந்திருக்கோம் அந்த மாதிரி மனநிலையில. உள்ள போனாராம் பாருங்க, அதிகாரி இல்லையா, சந்தோஷமா 2 நாள் ஆச்சா அதிகாரி இல்லையா. 3ஆவது நாள் கேட்டாராம் என்னாச்சு அவருக்கு, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்கும் ஒன்னா வந்து சென்னை அப்போலோவில் கொண்டு போய், திருச்சியில இது நடக்கிறது, சென்னை அப்போலோவில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் பாருங்க. ஐயோ பாவம் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. 6ஆவது நாள் பணமா வந்தாராம். அவ்வளவு திடகாத்திரமா இருந்த மனுஷன். நான் சொல்லட்டுமா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் சத்துருக்க நீ நம்மனா கை தட்டணும், அவங்க சாவணும் நான் சொல்லல. ஆனா கர்த்தர் உன்னை யாராவது உன்னுடைய நிலையிலிருந்து பிடுங்கி எடுப்பதற்கு பார்த்தாங்கன்னா அவர் பார்த்துன்னு சும்மாவே இருக்க மாட்டாருங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு, ஐயோ நான் சர்ச்சை நடக்கும்போது வந்து சண்டை போடுறான்யா, உங்களை இதை பண்ண போறானாயா, அவன் அதை பண்ண போறானா. இங்க இருந்து அந்த வீட்டை பார்த்து ஆண்டவரே அவனை நீங்க பாத்துங்க. ஆளே இல்லை. ரொம்ப தாழ்மையா சொல்றேன், தேவ பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கு. எகிப்தியனை பார்த்து பயப்படாத, ஒரு நாள் அவனை மிதிக்க, அவனை கொள்ளையிட நல்லா கை தட்டி சொல்லு என் மேல இருக்கிற அபிஷேகம். மூணாவது சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி முடிக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. உங்களுக்கு நடக்க போறத சொல்றேன். இப்ப அந்த ராஜேந்திரன் சார் என்னவா இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? எங்க வருங்க, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கெசட்டிங் ஆபீசர். கெசட்டிங்னா தெரியல, கிரீன் சிக்னேச்சர். அவர் வந்து கையெழுத்து போட்டாதான் எண்ணெய் வந்து லாரியில ஏறி அந்த வண்டியை வெளில அவுட் ஆகும். அவ்வளவு பெரிய போஸ்ட்ல கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தரோட பிள்ளைங்க உயருவீங்க. வாசிங்க எரேமியா. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தினுடைய கிளையை காண்கிறேன் என்று. அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை கையை தட்டி சொல்லுங்க, தீவிரமாய் வசந்த காலத்திற்கு கொண்டு செல்ல போறாரே. இப்ப எரேமியா பார்க்கறான், காஞ்சி போன வாதுமை மரம். பாதாம் மரம் மட்டும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு இலை கூட நம்ம கொட்டிடுவோம். எத்தனை பேருக்கு தெரியும்? மத்த எந்த மரமும் அப்படி கொட்டாது. பாதாம் மரம் மட்டும் அவ்வளவு பெரிய இலைங்க பழுத்து போய் மொத்த ரோட்ல கொட்டி கிடங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? ஒரே ஒரு இலை கூட இருக்காது. அது வந்து காய்ந்து போன காலம், இல்லாத காலம். இப்போ ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. என்ன பார்க்கிற? வாதும மரத்தை பார்க்கிற. அதுல ஒரு நுனி கிளையில கையை தட்டி சொல்லு, என்னுடைய கஷ்ட காலத்தை ஆமேன்னு சொல்லுங்க. நம்பிக்கையற்ற நிலையில இஸ்ரவேலருக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். ஆமே, உங்க பஞ்ச காலத்தை முடிப்பாருங்க, உங்க இல்லாமைய முடிப்பாருங்க. நீங்க நம்புங்க, நீங்க ஒரு செழிப்பின் காலத்துக்கு வர போறீங்க. பார்த்து 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 மளிகை சாமான் வாங்கின காலம்லாம் ஏற கட்டணும். எடுத்து போட்டதை 4 வாட்டி திருப்பி அந்த டப்பாவையும் இந்த டப்பாவையும் எடுத்து இது 43, இது 41, 41 போடு உள்ள 43, 43, 44, 2.5 கோடி ரூபாய் வித்தியாசம். ஓடுங்க. இந்த எனக்கு இந்த இது போய் போட்டிருப்பான் பாருங்க, 34, 42, 47 போட்டிருப்பான். என்னத்த வெங்காயம் சொல்லுங்க, வெங்காயம் சொல்லுங்க, வெங்காயம் 32, 37, 40. ஆனா நம்மள அந்த 32 பாத்தீங்கன்னா மேல தோலே இருக்காது. என்ன இருக்காது? மொத்த ஊர்ல இருக்கிற அந்த சின்ன கொசு எது மேல தான் இருக்கும். அதுல நம்மளால தோல் இல்லாத பெஸ்ட கிழந்து எடுக்கிறாங்களாம். அதுல போய் கிண்டிங்க, இது கையை வந்து பாரு நாத்தடிக்கும். ஏன்னா 32க்கும் 39க்கும் வந்து 1.25 கோடி எவ்வளவு வித்தியாசம். கர்த்தரோட பிள்ளைங்க பஞ்ச காலத்தை விட்டு வெளியே வரணும். சொல்லுங்க,
உனக்கு கர்த்தர் சொல்றார் 2026ல, ஏய் சந்தோஷம், நீ என்னத்தை பார்க்கிற? இதோ வாதுமை மரத்துல ஒரு கிளைய பார்க்கிற. எத்தனை பேர் நம்பி கையை தட்டுறீங்க? இந்த காலையில சொல்றீங்க, உன் பஞ்சகாலம் முடிந்தது, உன் வறுமை முடிந்தது, உன் கையில ஒண்ணுமே இல்லாம இருந்த 2026ல உன் கையில லட்சங்களை தருவேன். பிள்ளைக்கு கூட எதுவும் வாங்கி தராத முடியல இருக்கிறியா மகனே? உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தாராளமா செலவு பண்ணுவேன். இந்த போகும்போதே கிளம்பும் போதே உனக்கு 2000, உனக்கு 2000, அதுக்கு மேல உன்னை கொன்னுடுவேன், உன்னை அப்படிலாம் என்ன பண்ண மாட்டேன் இனிமே. நம்பா சொல்லுங்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. நான் திரும்பி சொல்றேன், அந்த காலத்துக்கு வர போறீங்க, அந்த காலத்துக்கு வர போறீங்க. உங்க பேரை சொன்னாலே கடையில் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீனா ஃப்ரீ இல்லை, அவரை நம்பி எவ்வளோ நாளும் கொடுப்பேன். நீங்க, நான் பெருமை சொல்ல, நான் சில இடத்துக்குலாம் நான் அனுப்புறேன். நீங்க போய் சந்தோஷ் பாஸ்ட் அமிச்சாரு மட்டும் சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் உங்களை எதுவுமே கேட்காம கொடுத்துருவான் என் பேரை சொன்னான். இதே திண்ணனூர்ல. ஏன் தெரியுமா? அந்த ப்ராம்ப்ட் என்ன சொல்லுங்க தெரியும், இவர்கிட்ட இருக்குது கொடுத்துருவாரு, அப்படி உங்களை மாத்துவாருங்க. சொல்ல மாட்டீங்களா? கடன் அட்டையே உங்க வீட்டில் தூக்கி போட போறாரு, குழு லோன் எல்லாம் காலி. ஆமேன்னு சொல்லுங்க. சில ஆளுக்கு என்ன தெரியுமா பழக்கம்? இந்த கடன் வாங்கியே பழக்கம் ஆயிடுச்சா? குழுல ஒரு அம்மா சொல்லுது, பிரியா கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறேன் பாஸ்டர். பிரியா எவனா கொடுப்பானே இந்த உலகத்துலனா? இல்ல எனக்கு நீங்க சொல்லுங்களேன், பெனாயில் கூட கொடுக்க மாட்டான். கக்கூஸ்ல ஊத்துற பெனாயில் இல்ல, ஃப்ரீயா கொடுக்குறாங்க பாஸ்டர், வாங்கிட்டா குத்துட்டு வைப்பான் பின்னாடி ஆப்பு. என்ன வைப்பான்? எவனும் வரக்கூடாது வீட்டு வாசல்ல. குழுல இருந்து வந்துக்கிறேன், அங்கிருந்து வந்துக்கிறேன். இந்த போன்ல கடன் வாங்குறவனா ஏன்னா இங்க இருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மனமாறு. போன்ல வாங்கணும், ஆயுசு நாட்கள் முழுவதும் நீ கடங்காரன் தான். உன் கிரெடிட் ஸ்கோரை ஏத்தி உன்னை கடங்காரன் போட்டு வச்சுக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு சொல்றாரு ஆண்டவரே, உன்னுடைய எல்லா இலையுதிர் காலங்களை முடித்து. எத்தனை பேர் நம்புறீங்க? புலம்பல் 4ஆம் அதிகாரம், புலம்பல் 4ஆம் அதிகாரம், எரேமியாவை இவங்க வறுமை எப்படி இருந்துதான் பாருங்க. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. 4-5. குழந்தைகளோட நாவு தாகத்தால் மேல் வாயோட ஒட்டி கொண்டது, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறாங்கப்பா. சகோதரா, உன் நிலைமை இதுவா? சகோதரி, உன் நிலைமை இன்னைக்கு எதை நல்லதா வாங்கி சாப்பிட முடியல பாஸ்டர். அதெல்லாம் ஒரு காலம் இருந்ததுங்க. என் சபையில நான் சொல்றேன், கர்த்தர் மகிமையா, அப்படி யாருமே இங்க குடும்பம் இல்லைங்க. எல்லாம் ராயல் சாப்பாடு தான். என்ன சாப்பாடு? சில சோம்பேறிங்க காலையே வச்சு நைட்டு வரைக்கும் அதை தின்னும். அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சோம்பேறிங்களை. ஆமா, காலையில வச்சுட்டு உட்காந்து வேண்டியதான் போன எடுத்துக்கணும். அந்த சோம்பேறிகளை பத்தி நான் சொல்ல, நம்மளாம் ராயல். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல ஒரு ஓவன் வாங்கி வச்சுக்கணும். ஓவன்ல அப்பப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? சூடு பண்ணி என்ன பண்ணா, 3 நாள் குழம்பு சொல்ல, காலைல செஞ்சதை சொன்னேன். அது பாஸ்டர் தான் சொன்னாரு, சூடு பண்ற போறேன். வீட்டுக்காரிட்ட சண்டை போடுறாங்க. அவரே சொல்றாரு சூடு பண்ணி சாப்பிடணுன்ட்டு. பாஸ்டமா அப்படிதான் போடுது போலதுன்னு சொல்லும் போய். நான் அந்த சூட சொல்லல, நல்ல ஹாட். சொல்லுங்க. குழந்தைங்க கேட்கறாங்களா, அப்பம் கொடுக்கறதுக்கு அவங்களால முடியல. அப்போ எவ்வளவு பெரிய பஞ்சத்துல இருந்திருக்காங்க பாருங்க. யாரும் இங்க இருந்திருக்கீங்களா அந்த நிலைமையில? பிள்ளைங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல பாஸ்டர், நல்ல சாப்பாடு இல்லாம இருந்த பாஸ்டர். நான் சொல்றேன், உன் பஞ்ச காலம் 2026ல நீ நம்பலனாலும் இந்த வார்த்தைகளை தீவிரமாய் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பம் கொடுக்க ஆள் இல்ல, வாசிங்க. இல்லை, ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் நல்லா வாழ்ந்த குடும்பம். நீங்க ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்த குடும்பம். சகோதரர், யாரோ இங்க ஆண்டவர் பேசுறாரு, நீங்க நல்லா ஒரு காலத்துல இருந்தீங்க. உங்ககிட்ட இருந்த வேலையை யாரோ பிடிங்கினாங்க. உன் கணவர் அதனாலேயே ஒண்ணு இல்லாத ஆயிட்டாரு. உன் குடும்பம் ஒரு காலத்துல பழக்க தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு பஞ்சத்துல ஒண்ணும் இல்லாம இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் துளிர்க்க நம்பன கைத்தட்டு. என் குடும்பத்தை மீண்டும் ஆதி நிலைக்கு கர்த்தர் திருப்புவதற்கு வல்லமை உள்ளவர். சில அம்மா அழுவுற, என் பிள்ளைகளுக்கு நான் நல்லா செய்ய கூட முடியல. கர்த்தர் இந்த வார்த்தையை நம்பினா நடக்கும். ஆமே. லூக்கா சார் பாஸ்டருக்கு ஒரு வீடு பிரதேசிக்கு போனோம் பாருங்க. ஒரு அம்மா கல்யாணத்துக்கு மாப்பிள்ள இருந்தா பாருங்கன்னு சொல்லிச்சு என்ன. அப்போ அது கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஐயா இடம் வாங்கினார் பாருங்க. வீடு இடம் வாங்கினதுக்கு அந்த அம்மா தான் 3 லட்சம் கொடுத்துதான். 3 லட்சம். கணவர் இல்லையா, கணவர் விட்டுட்டு ஓடிட்டாராம். விட்டுட்டு உடனே இந்த பொம்பளை பிள்ளைய வச்சு வளர்த்துதான். வயல்ல போய் வேலை செஞ்சு இடம் வாங்குறான்னு பாஸ்டர் 3 லட்சம் கொடுத்துட்டு. நான் சொன்னேன், என்னம்மா போடுவீங்க பொண்ணுக்குன்னு கேட்டா, என்ன பாஸ்டர் எதிர்பார்ப்பாங்கன்னு. இவனுக்கு தெரியாதம்மா, டைல்ஸ் ஓட்டுறவங்க கூட இப்ப என்ன கேட்கறான்? டைல்ஸ் ஓட்டுறோம், நம்ம டைல்ஸ் ஓட்டுறோம் கோச்சிக்கு போறான். அவன் கூட இப்ப என்ன கேட்கறான்? வண்டி கேட்கறான், பிரிட்ஜி கேட்கறான், வாஷிங் மிஷின் கேட்கறான், ஏசி வேற இப்ப வந்துச்சு ஸ்பெஷலிஸ்ட். என்னது அடப்பாவீங்களா, எங்களுக்கு எல்லாம் பீரோ ஒன்று குத்தானுங்க. சத்தியமா அந்த பீரோ ஏற்றும் போது ஒரு லாரி என்னது அதை பெருசா இறக்கணும். இப்ப பார்த்தா நம்ம சீரை பார்த்தாலும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்ட பாருங்க. அந்த அம்மா என்னம்மா செய்வேன்னு கேட்டா, ஒரு 35 போட்டுடலாம் பாஸ்டர். எவ்வளோ? 35 போட்டுடலாம் பாஸ்டர்.
மாப்பிள்ளை நல்லா படிச்சிருந்தாருன்னா ஒரு சின்னதாக ஸ்விஃப்ட் கார் வாங்கி கொடுத்துடலாம் பாஸ்டர். நான் பாஸ்டர் பார்க்குறேன், இவர் என்ன பார்க்குறாரு, செய்யும் அந்த மாதிரி இருக்குதுன்றாரு. எப்படின்னு கேட்டேன் பாருங்களேன். கர்த்தர் வசனத்தை நம்பினேன், கர்த்தர் ஆலயத்தை நம்பினேன். கையை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நீ ஒண்ணு இல்லாத உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு ஒரு கடன்காரியா கூட உட்கார்ந்து இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய ஒரு காலத்துல வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம. ஆமே. நான் தான் சொல்லுவேன் பாருங்களேன், கணவன் என்ன குடிகாரனா இருக்கிறானா கவலைப்படாதீங்க, அது நிமித்தம் பாடு வரும் அனுபவிக்கிறியா கவலைப்படாதீங்க, மாத்த போறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. பெத்த பிள்ளைங்க வாழ்க்கை சரியா இல்ல பாஸ்டர், மாத்த போறாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, நம்பி இருந்த ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கி 3:4 சொல்லுது, அழுவதற்கு ஒரு காலம் இருக்குமானால் சிரிப்பதற்கு ஒரு காலம் இருக்குதியா. நம்பி கைத்தட்டு, நான் அழுத காலங்களை முடித்து இந்த 2000 சீவிரமா இந்த வார்த்தை மேல நிறைவேற்ற போறேன். ஆமே, ஹல்லேலூயா. ரூத் சொல்றா 2:2, யார் என் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ, ஆமேன்னு சொல்லுங்களேன், யார் என்னை கருணை கண் கொண்டு பார்க்கிறார்களோ அங்கே சிதறுகிற தானியத்தை பொறுக்குவேன். அவர் சொல்ற பாருங்களேன், யார் என் மேல இரக்கம் காட்டுறாங்களோ, என் மேல கருணை கண்ணோட யார் இருந்து பொறுக்கிக்கன்னு சொல்றாங்களோ அங்கே போய் பொறுக்குவேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்றேன், அப்படி பொறுக்கிறதுக்கு வந்தவன் யாரும் கேட்டீங்கன்னா, மனிதர்களை எதிர்நோக்கி போனால், ஆனால் தெய்வம் அன்று அவள் வாழ்க்கையை தொட்டார். இன்றைக்கு இருக்கிற இடம் தேவன் தந்தது, அவள் வந்த நிலை. ஆமே. நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு மனிதர் அழைத்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு வந்தா வந்திருக்கலாம், ஆனா இந்த இடம் தேவன் தந்தது, நீங்கள் இருக்கிற நிலை தேவன் தந்தது. கர்த்தர் கொடுத்த தொழில், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த எல்லாம் அவர் கொடுத்தது. ஆமே. இங்க பாஸ்ட் கண்ணில் வேணா உங்களுக்கு கருணை கிடைக்காம போலாம், இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த சோப்பி கண்ணில் கருணை கிடைக்காம போலாம், ஆனா ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் பேரே கருணை கண்ணன். கையை தட்டி சொல்லு, இரக்கம் உள்ளவர், என்னுடைய வறட்சிகளை மாற்றி. ஆமே. 3:17 வெறுமையாய் அனுப்பாதவர். எப்படி அனுப்பாதவர்? வந்தவளை பொறுக்க வந்தவளை வெறுமையா அனுப்பாதவங்க. ஆமே. எப்படி அனுப்பினார்? தூக்க முடியாத அளவுக்கு. பிரதர், நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், 3 பேங்க் அக்கௌண்ட் இங்க சிலருக்கு வரப்போகுது. ஆமேன்னு சொல்லுங்க. 3 அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குதுன்னே தெரியாத. இந்த வார்த்தை யாரையோ நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு ஆசீர்வாதங்களை உனக்கு நான் கொடுப்பேன். நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லே, வெறுமையாய் அனுப்பாதவர் தூக்கி கொண்டு போற அளவுக்கு அனுப்பினாராம். நம்பி வந்தவர்களை வந்த விதமே அனுப்பாத ஒரு போவாஸ் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். நிச்சயம் வறுமை மாறும், நிச்சயம் கடன் மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் பாஸ்டர் மாறும்? நல்லா கவனிங்க, நீங்க வந்திருக்கிறது தேவ பிரசன்னத்துல. இன்னைக்கு உங்களை எல்லாம் அற்பமா பார்க்கலாம், அன்னைக்கு எல்லா கோளும் உள்ள போன போது ஆரோன் கோளையும் அற்பமா பார்த்தனாங்க. ஆனா ஒரே ராத்திரியில நான் நம்புறேன், நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரே ராத்திரியில வாதுமையை முளைக்க பண்ணி பூ பூக்க வைத்து காய்க்க வைத்து பழுக்க வைத்தவா. ஒரு ராத்திரி. இது யாரால செய்ய முடியும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமா, உம்மாலன்றி இது யாரால. கண்களை மூடுவோம். வெறும் கோலும் உம்மாலன்றி இது யாராலாகோ, கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே. முடியா காரியம் செய்தி சர்வஞானியே, உமையாராகினே. ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா வெறும் கோலும் பாடுங்க. பட்சிகளை போஷிப்பீர் என்றார்,
ரட்சிப்பது நிச்சயமன்று, காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே, என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம். ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்வி, கிரகிக்க முடியாது மகளே, கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மையாரா. என் தேவன் சொல்லுங்களேன், என் தேவன் எனக்காய் தீவிரமாய் செய்வார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. சொல்லுங்க, தீவிரமாய் செய்வார், தீவிரமாய் செய்வார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மையாராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி, சர்வஞானியே உம்மையாராதிப்பே. முழங்கால் படியிடுவோம். பாழாய் கிடந்த உன்னுடைய வாழ்க்கை, உன் குடும்பம், உன் தொழில், பாழாய் கிடந்த உன்னுடைய வாழ்க்கை ஏதேனை போல கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய வாழ்க்கை ஒரு தோட்டத்தை போல் மாறும். அவாந்தரமும் பாழுமாய் நிர்மூலமாய் இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள, கையை தட்டி சொல்லுங்க, சுற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். சின்னவனை ஆயிரமாய், சிறியவனை பலத்த ஜாதியுமாய் மாற்றுகிறவர், தீவிரமாய் காடவல் கிடங்கிலிருந்து விடுதலையாக்குகிறவர். என்னுடைய வறட்சியை மாற்றி செழிப்பை உண்டாக்குகிறவர் என்னோட நீங்க பேசியிருக்கிறார். 2026 சின்னவனே, சின்னவனே, எண்ணிக்கை குறைந்தவனே, சிறியவனே, பலவீனனே, உன்னை நான் என் கையில எடுப்பேன். உனக்கான நேரத்தை குறிச்சிட்டேன். சியோனுக்கு தயை செய்யும் காலம், சியோனுக்கு குறித்த நேரம் 2026. இந்த சபையில் இருக்கிற சிலரை கர்த்தர் 1000 பெருக பண்ண போறாரு. உன்னை தேடி ஒரு கனெக்ட் வரும், உன்னை தேடி ஒரு கான்டாக்ட் வரும். உன்னை யாருமே உயர்த்த முடியாத உயரத்துல கொண்டு போவதற்கு ஒரு கனெக்ஷன் அனுப்புவேன், ஒரு கனெக்ஷன் அனுப்புவேன், ஒரு கனெக்ஷன் அனுப்புவேன், ஒரு கனெக்ஷன் வரும். யோசேப்பே, உன்னை சிறையில சந்திப்பதற்கு நான் பானபாத்திரக்காரனை அனுப்புவேன். நீ இருக்கிறது சிறைச்சாலை நினைக்காத, நீ இருக்கிறது இல்லாத இடம் நினைக்காத, அங்க ஒரு கனெக்ஷன். உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் எப்படி ஒரு கனெக்ஷன் அனுப்பணும், உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நாட்டுவதற்கு நான் எப்படி ஒரு கனெக்ஷன் அனுப்பணும். நீ வரணும் நீங்க நினைச்சதே இல்லை, இந்த இடம் கூட உனக்கு தெரியாது. அதே போல உன் வாழ்க்கையை உயர்த்த ஒரு கனெக்ஷன் அனுப்ப போறேன். நீ 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 ஜாக்கிரதையாக இந்த 2026 அந்த கனெக்ஷன் ஒரு நாள் உன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். நான் அனுப்பின வார்த்தை காரியம் வாய்க்கும்படி செய்யும், காரியம் வாய்க்கும்படி செய்யும். தேங்க்யூ டாடி. உங்க கிருபையில நாங்கள் வாழ்கிறோம், வளர்கிறோம். இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வருகிற புதிய ஆண்டுல குடும்பமாய் சமாதானமாய் ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை தாங்க. எங்களோட பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உங்க கரத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தலைகளை தாழ்த்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யம் ஆளுகை உங்களை 1000 பெருக பண்ணுகிற வரைக்கும் உங்கள் அத்தனை பேரோடு கர்த்தர் இருப்பாராக. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை இந்த ஆண்டு அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை இந்த ஆண்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி, இந்த ஆண்டு உன்னை நன்மையினால் ஆண்டவர் வாயை திருப்தியாக்கி, உன்னை இந்த ஆண்டு கழுகுக்கு சமான வாழ வயதுள்ளவர் ஆக்கினதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகள் குன்றுகள் விலகினாலும்